வணக்கம் உறவுகளே, நான் கனடாவிலிருந்து ஜானு. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், என்னோட கெட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும். நான் ஹாரி பாட்டர் கெட்டப்பில் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து ஹலோவின் டே, அக்டோபர் 31 வந்து ஹலோவின் டே செலிப்ரேட் பண்ணப்படுது பெரும்பாலான நாடுகளில் உலகத்தில். இந்த ஹலோவின் டே எப்போ தோன்றினது, எங்கே தோன்றினது, இது என்னத்துக்காக கொண்டாடப்படுதுன்ற சொல்லி நீங்கள்லாம் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. சுருக்கமாக நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹலோவின் பற்றின கேள்விகள் எல்லாத்துக்குமான பதிலை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தாரதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த வகையில் வந்து இந்த ஹலோவின் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் ஐரோப்பாவில் அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து போன்ற பகுதிகளில் வந்து மக்களால் கொண்டாடப்பட்டது. அது ஏன் கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து இறந்த ஆன்மாக்களுடைய ஆவிகள் வந்து, அதாவது இறந்தவர்களுடைய ஆவிகள் வந்து இந்த பூமிக்கு திரும்பி வாரதாக அவர் நம்பினார்கள். இந்த பூமிக்கு வார ஆவிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக மக்கள் என்ன செய்த வேண்டும் சொன்னால், தீப்பந்தங்களை கொளுத்தியும் தங்களுக்கு முகமூடிகளை அணிந்தும் மாறு வேடங்களாக போட்டும் தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்றது வந்து வரலாற்றில் சொல்லப்படுது. இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட வீட்டை சுற்றி உள்ள ஏரியாவில் நாங்கள் சுற்றி பார்த்ததில் இந்த ஒரு வீட்டில் வந்து நிறையவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னு மரத்தில் வந்து இந்த ஆவியல் எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டு கிடக்கு. அவையெல்லாம் பறந்து கொண்டிருக்கணும். அந்த ஆவி என்ற ஒரு வடிவத்தில் தொங்கி கொண்டிருக்குது எல்லாம். இப்போ இந்த காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, சின்ன பிள்ளையை தூக்கி வச்சு கொண்டு ஒரு ஆள் நிற்கிறார். அவர் முகத்தில் வந்து இப்படி பயங்கரமாக ஒரு கெட்டப்பை போட்டிருந்தாலும் அந்த பிள்ளை பயம் இல்லாமல் அழாமலை இருக்கிறது பழக்கப்பட்டு போய். நாங்கள் இந்த ஹலோவின் என்ற பேர் எப்படி வந்தோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, ஸ்கொட்லாந்து, அயர்லாந்து போன்ற பகுதிகளில் இந்த விழாவை அழைக்கப்பட்டது வந்து சம்ஹெயின் திருவிழான்னு சொல்லி இதை கொண்டாடினார்கள். இந்த திருவிழாவை வந்து அவர்கள் எப்படி அழைச்சார்கள்னு சொன்னால், ஓல் ஹலோ ஈவ்ஸ்ன்னு சொல்லி இதை அழைச்சினார். இது காலப்போக்கில் மருவி பிறகு வந்து இப்போ ஹலோவின்னு சொல்லி இப்போ நாடு ஃபுல்லாகவும் மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாராலும் இது கொண்டாடப்படுகிறது. இது பற்றிய மிகுதி விடயங்களை நான் தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லி கொண்டிருப்பேன், பார்த்து கொண்டே இருங்க. இது நாங்கள் இந்த ஹலோவினை முன்னிட்டு வால்மார்ட்டுக்கு வந்து ஷாப்பிங்குக்காக வந்து நாங்கள் போகிற நேரம் பாருங்கள், வானம் எல்லாம் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி மாலை நேர காட்சியில் சூப்பராக இருக்குது. நல்ல செக்கச்செந்து இருக்குது வானம். இதில் வந்து நாங்கள் மெயினாக வாங்க போகிறது என்ன வந்தால், கொஞ்சம் சாக்லேட்டுகள், ஹேண்டியல் வாங்க போகிறோம் நாங்கள் வீட்டை வார பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்காக. அதையும் நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். விதவிதமான சாக்லேட் எல்லாம் நல்ல சேல் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. ஹலோவின் வடிவத்தில் வந்து சும்மா அந்த சோபாயில் வச்சுருக்கிற மாதிரி தலையணைகள் மாதிரியும் மற்றது பம்கின் டிசைன்களை போட்டு வச்சுருக்காங்க. இந்த பேயன்ற முகங்கள் மாதிரி இருக்க எலும்பு கூடுவார். குட்டி குட்டி எலும்பு கூடலாம் இருக்குது. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆடைகள் வடிவமைச்சு வச்சுருக்கணும். இதுவும் சாக்லேட் தான் இஞ்சால் எல்லாம் இருக்கிறது. இதில் பாருங்கள், பிள்ளைகள் வந்து சாக்லேட்டுகள் வாங்கி கொண்டு வரினமாக்கள். அடுத்ததாக வந்து இந்த ஹலோவின் ஒரு அடையாளமாக, அதாவது சின்னமாக விளங்குறது வந்து பூசணிக்காய். நான் உங்களுக்கு முதல் வீடியோலையும் காட்டியிருக்கிறேன், வந்து அந்த ஃபார்ம் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. பூசணிக்காய் வைக்கிறது அது ஹலோவின்னு சொன்னாலே இங்கே ரோட்டு வழியே ஒரு வீடுகளுக்கு முன்னுக்கு கடைகள் எல்லா இடத்துலையும் வந்து பூசணிக்காய் வைக்கப்படும். இதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஐரிஷ் ஸ்டோரியிலேருந்து எடுத்து பார்க்குறாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து, ஜாக்கெண்ட் ஒரு மனிதன் வந்து பேயோட ஒரு ஒப்பந்தம் போடுறார். வந்து அந்த ஒப்பந்தம் வந்து அவர் இறந்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில மாட்டுப்படுறதாகவும், அவர் வந்து அந்த வழி தெரியாமல் தடுமாறவே வந்து அவருக்கு ஒரு நெருப்பு துகளை கொடுக்குது. அந்த துகள் வந்து அணையாமல் இருக்கணுன்றதுக்காக அவர் வந்து அந்த ஒரு பூசணிக்காய்க்குள்ளே அதை வச்சு அணையாமல் பாதுகாத்து தன்னோட அந்த பாதையை வந்து அவர் அடையாளப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறதா இந்த பூசணிக்காய்க்குரிய கதை இப்படி இருக்குது. அதில் வந்து இது வந்து என்ன ஸ்டோரி புக்குன்னு சொல்லி சொன்னால், ஜாக்கோ லென்டன்னு சொல்லி அந்த ஸ்டோரியில் வந்து இருக்குது. நீங்கள் வேணுமென்னா அந்த ஸ்டோரியை படித்தும் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ முன்னுக்கு சொன்ன வந்து அந்த ஜாக்குன்னு சொன்னவர் இவர் தான். வந்து இவரை வந்து பாக்ஸுக்கு அடைச்சி வச்சு கிடக்கு, ஜாக் இந்த பாக்ஸ் வந்து போட்டு கிடக்கு. இவர் தான் வந்து அந்த பேயோட அக்ரிமெண்ட் போட்டு மாட்டுப்பட்ட ஆள் இவரே தான்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே வீட்டிலே வந்து பாருங்கள் மேலே வந்து 3-4 பேரை கட்டி தொங்க விட்டு கிடக்கு, அவையெல்லாம் ஆவியல் மாதிரி கிடக்கு. இது வந்து சிலந்தி பாருங்கள், அதாவது ஸ்பைடர் வந்து பெரும்பாலும் பேப்படங்கள் எல்லாம் அந்த சிலந்தி வேலைகள் மாதிரி இருக்கும். பழைய வீடுகளுக்கு போய்க்க சந்திரமுகி படத்தில் அந்த வீட்டுக்குள்ளே வடிவேல் போய்க்க எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. வந்து இந்த சிலந்தி இதில் 2 சிலந்தி வச்சுருக்காங்க, பெரிய அளவில் லைட் எல்லாம் போட்டு வடிவாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு எலும்பு கூடு. இங்கே பாருங்கள் ஒரு பேய் வந்து ஆடிக்கொண்டு இருக்குது இருந்து உள்ளுக்கு இருந்து நல்லா வடிவாக லைட் எல்லாம் முடிச்சிருக்கேன். இதை பாருங்கள் வந்து கீழே ஒரு நெருப்பு எரிகிற மாதிரி ஒரு உடல் எரிக்கைக்கு அதுக்குள்ளே வந்து அந்த உடம்பு எலும்பி நிற்கிறேன்னு சொல்லுவாங்க தானே, அது மாதிரி ஒரு செய்திருக்காங்க. மேலே எலும்பி நிற்கிற மாதிரி அந்த நெருப்புக்கு மேலே எலும்பு கூடு வந்து எலும்பி நிற்கிற மாதிரி செய்து கிடக்கு. இந்த காட்சி நான் முதல் சொன்ன மாதிரி பாருங்கள், பூசணிக்காயில் முகத்தில் வடிவத்தில் செய்து போட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நெருப்பு வந்து கொளுத்தி வச்சிருக்கு. இது அந்த கதையில் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிள்ளைகள் போய் நம்ம கேண்டி கலெக்ட் பண்ணுறதுக்காக நல்ல வடிவாக விளக்கிட்டுருக்கணும். இது வந்து வேற ஒரு கரண்ட் வேற கடிச்சு போட்டு கரண்ட் அடிக்கிற மாதிரி செய்து கிடக்கு பாருங்கள். அது வயரை வாய்க்குள்ளே வச்சுருக்க வாய்க்கு கிடக்கு, இல்லை மூக்குக்கு தெரியல. அடுத்ததாக வந்து இந்த ஹலோவீனில் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வேர்ட் வந்து, அதாவது அது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கிட்ஸும் வந்து பக்கத்தில் உள்ள தங்களோட ஏரியாவுக்குள்ளே உள்ள வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்களோட வீட்டு வெள்ளைகளை அடித்து போட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்லி கேட்போம். அந்த வீட்டில் உள்ள கிட்ஸோ இல்லாட்டி பெரியாக்களோ வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து சாக்லேட் கேண்டி இதெல்லாம் வந்து அவைக்கு கொடுப்பினோம். பெரும்பாலும் வந்து சாக்லேட் தான் இதில் தான் கொடுப்பினோம். இன்னொன்று ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொன்னால் இன்னொன்று வந்து அவை இல்லாட்டி வந்து பயப்படுத்தலாம், அப்படி ஏதாவது செய்யலாம் அவைக்கு வந்து. ஆனால் பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து இனிப்புகளை தான் கொடுப்போம். இது வந்து இப்போ வந்து இனிப்புகள் கொடுக்கப்படுது. ஆரம்ப காலத்தில் எப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இது தொடக்கப்பட்ட அந்த காலங்களில் வந்து உணவுகளை தான் பரிமாறிக்கொண்டார்கள் மக்கள், தங்களுக்கிடையே உணவுகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து இப்படி இனிப்பு பண்டங்கள் வந்து எல்லாரும் வந்து பகிர்ந்து கொள்ளினோம். இதில் வந்து இன்னொரு வந்து நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே ஒரு சமத்துவம் ஒன்று ஏற்படுது வந்து உணவுகளை பகிர்ந்து கொள்றதுக்குள்ள தங்களுக்குள்ள. எதுவும் கனடாவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிறார்கள் வந்து வேறு இனமாக இருப்பார்கள், ஒரு வெள்ளையர்களாக இருப்பார்கள், இந்தியர்களாக இருப்பார்கள், சைனாக்காரராக இருப்பார்கள். அப்போ எல்லா பிள்ளைகளும் வந்து ஒவ்வொரு எல்லா கல்ச்சர்லேயும் வந்து இருப்பார்கள். அவர் ஒவ்வொரு வேடங்களை அணிந்து வரைக்க அது ஒரு ஐக்கியம் கொண்டு இங்கே இருக்கும் இந்த நாடுகளை பொறுத்த வகையில். ஸோ இந்த கொண்டாட்டம் வந்து பெரும்பாலும் வந்து ஐரோப்பா அமெரிக்க நாடுகளில் வந்து கொண்டாடப்படுகிறது. கனடாவிலேயும் பெரும்பாலும் எல்லாருமாலையும் கொண்டாடப்படுகிறது, தமிழர்களாலேயும் கொண்டாடப்படுகிறது. நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தவொன்னே இந்த நாட்டில் உள்ள சில கொண்டாட்டங்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாங்களும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்கள், சின்ன ஆக்கள் பெரிய ஆக்கள் எல்லாருமே வந்து கேண்டிகளை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயினோம் ஒரு வீடாக. Hi. Happy Halloween. Trick or treat. Happy Halloween. Thank you. Happy Halloween. Happy Halloween. Oh. Thank you. Happy Halloween. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அக்காட 3 பிள்ளைகளும் வந்து தங்களோட வீட்டை சுற்றி உள்ள ஏரியாவிலெல்லாம் போய் கேண்டி சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க பாருங்கள். இது வந்து இவ்வளோ ஒரு ஆள், இப்போ இது மற்ற வாடை இன்னொரு ஆள் இங்கே இருக்குது பாருங்கள். இவ்வளவு சேர்த்து ஒரு கடையை நாங்கள் போடலாம் போல இருக்குது, அவ்வளோத்துக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ October 31 வரை கேண்டி கடைகள் எல்லாம் நல்ல பிஸ்னஸ் போகும். ஒரு பக்கத்தால் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் இப்படி வாங்கிட்டு வர்றது எல்லாம் கணக்கு கொண்டு தான். இதுதான் இவன் பேக்கை கொண்டு போயிட்டு அதுக்குள்ள எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகே உறவுகளே, இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கும் ஹலோவீன் பற்றின தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட உறவுகள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஹலோவீன் பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அனைத்து உறவுகளுக்கும் ஹலோவீன் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன். மறக்காமல் ஜனுசன் வேர்ல்டு என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.